பேர் ரித்தீஷ். நான் என்எஸ்சி மெமோரியல் ஹையர் செகண்டரி ஸ்கூல் படிக்கிறேன். எங்கள் ப்ராஜெக்ட் நேம் வந்து கேரட் கழிவுலேருந்து பீட்டா கரோட்டின் மற்றும் மீத்தேன் வாயு பிரித்தெடுத்தல். எங்கள் டீம் பேர் வந்துட்டு ஆல்ஃபா ஸ்குவாட். எங்கள் டீம் மெம்பர்ஸ் பேர் வந்து சிவசங்கர், ரித்தீஷ், ஹரிஷ். எங்கள் கைட் டீச்சர் நேம் வந்து கேடி மாஸ்டர். நீலகிரி மாவட்டம் கேடி பள்ளத்தாக்கு அருகே காட்டேரி அணை உள்ளது. அந்த அணையின் மூலமாக பல சுற்றியுள்ள குடியிருப்புகள் குடிநீராக பயன்படுத்தி உள்ளன. அதில் ஒரு நாளுக்கு 25 டன் கேரட்கள் கழுவப்படுகின்றன. அதில் சுமார் 1 டன் கேரட் கழிவாகவே அணையின் மூலமாகவே கொட்டப்படுகிறது. அந்த கொட்டப்படும் கேரட் அழுகி போய் சில நாட்களில் துர்நாற்றம் வீசுகிறது. அது மட்டுமல்லாமல் அழுகி போய் நீரில் கலப்பதனால் அதை குடிப்பவர்களுக்கும் காற்றினை சுவாசிப்பவர்களுக்கும் நோய்வாய்ப்படுகின்றன. ஏற்படும் பிரச்சனைகள்: குடியிருப்புகளில் நீரை பயன்படுத்துவோர் நோய்களுக்கு உள்ளாகின்றனர். காலரா, டைபாய்டு, வயிற்றுப்போக்கு மற்றும் இதர நோய்களுக்கு உள்ளாகி அவதிப்படுகின்றனர். கேரட்கள் பல நாள் ஒரே இடத்தில் குவிக்கப்பட்டு உள்ளதால் அழுகிய துர்நாற்றம் பரவி அருகிலுள்ள குடியிருப்பு மக்களுக்கு சுவாச நோய் ஏற்படுகிறது. பிரச்சனைக்கான தீர்வுகள்: கிராமத்தின் அருகே நொதிவளத் தொழிற்சாலை அமைத்து இந்த கழிவுகள் விட்டு மீத்தேன் வாயுவை தயாரித்து மீத்தேன் வாயுவை பிரித்தெடுப்பதற்கு மீதமுள்ள கழிவுகள் அதிக ஊட்டச்சத்து மிக்கதாக இருப்பதால் அதை பிரித்தெடுக்கலாம். இந்த பீட்டா கரோட்டினை மருத்துவத்திற்கு பயன்படுத்தப்படும் பொருட்கள்: நொதிகலன், பிரித்தெடுக்கும் பணல், கோணிக்கல் குடுவை, பீக்கர், அளவு ஜாடி. எதிர்கால நோக்கங்கள்: பிரித்தெடுக்கப்பட்ட மீத்தேனிலிருந்து மின்சாரத்தை பிரித்தெடுக்கலாம். அதை அந்த கேரட் கழுவும் இயந்திரங்களுக்கு மின்சாரமாக பயன்படுத்தலாம். இதன் மூலமாக மின்சாரத்தை உருவாக்குவதன் மூலமாக மின்சாரத்தை சேமிக்கலாம். இது ஒரு புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் வகை. இதை உலக அளவிலும் பயன்படுத்தலாம். பீட்டா கரோட்டின் பிரித்தெடுப்பதன் மூலமாக நோய் எதிர்ப்பு சக்தி. பீட்டா கரோட்டின் நமது உடம்பில் விட்டமின் ஏ உற்பத்திக்கு பயன்படுத்துகிறது. இதன் மூலம் நமது உடம்பில் முடிவு: இது நீர் மாசடைவதை தடுக்கலாம். மருத்துவத்துறையில் மருந்தாக பயன்படுத்தலாம். மீத்தேனிலிருந்து மின்சாரத்தை உருவாக்கலாம்.